விருச்சிக ராசி அன்பர்களே, சிலருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கதவை தட்டும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே வந்து வாசல் திறக்கும். அந்த அரிய நிலைதான் இப்போது உங்களுக்காக உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்கள், மன உளைச்சல்கள், அமைதியாக சுமந்த சுமைகள் இப்போது ஒரு காரணத்தோடு இருந்தது என்பதை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஏனெனில் பெரிய உயர்வுக்கு முன் பெரிய சோதனை வருவது விதியின் வழக்கம். நீங்கள் இழந்தது போல் தோன்றிய பல விஷயங்கள் உண்மையில் தள்ளிப்போன ஆசீர்வாதங்கள். சரியான நேரத்தில் பெரிதாக திரும்ப வர வைத்திருக்கும் விதியின் திட்டம். இப்பொழுது அந்த நேரம் திறக்கிறது. நீண்ட காலம் நின்று போன ஒரு காரியம் நகரும். சிலருக்கு வீடு தொடர்பான நல்ல செய்தி, சிலருக்கு வேலை வாய்ப்பு, சிலருக்கு பதவி உயர்வு, சிலருக்கு தொழிலில் எதிர்பாராத வளர்ச்சி, சிலருக்கு குடும்பத்தில் அமைதி. எதுக்காக நீங்க பல வருடம் காத்திருந்தீங்களோ அந்த விஷயத்தில் ஒளி தெரியும். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். உங்கள் மனதில் பல நாட்களாக சுற்றி கொண்டிருக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது. இது நடக்குமா என்ற சந்தேகமாக இருந்திருக்கலாம். அந்த எண்ணமே உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக போகிறது. அதை கைவிடாதீர்கள். இந்த காலத்தில் தோன்றும் நல்ல சிந்தனைகளை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவை விதியின் செய்கைகள். உங்கள் ராசிக்காரர்கள் அடிக்கடி சந்திக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், நல்ல நேரம் வரும் முன்பே மனச்சோர்வு வருவது. இதுவே பல வாய்ப்புகளை தவறவிடச் செய்கிறது. ஆனால் இப்போது அப்படி செய்யக்கூடாது. ஏனெனில் இந்த நேரம் முயற்சி செய்தால் பலன் தரும் காலம். முன்பு செய்த உழைப்புகள் பலன் தராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அதே முயற்சிக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கலாம். இது சாதாரண அதிர்ஷ்டம் அல்ல, மறைந்திருந்த யோகம் செயல்படும் நேரம். சிலருக்கு திடீர் பயணம் உருவாகும். அந்த பயணம் நல்ல மாற்றத்தை தரும். சிலருக்கு புதிய மனிதர் வாழ்க்கைக்குள் வரலாம். அவர்களால் உதவி கிடைக்கலாம். சிலருக்கு பழைய பிரிவு முடிந்து உறவு ஒன்று திரும்பலாம். பல வருடம் மனதை வதைத்த குழப்பம் முடிவுக்கு வரலாம். உங்கள் பெயர் உயரத் தொடங்கும். உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் மதிக்கத் தொடங்குவார்கள். முன்பு கேட்கப்படாத உங்கள் வார்த்தைக்கு இப்பொழுது மதிப்பு வரும். வீட்டில் உங்களின் கருத்து கேட்கப்படும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். இந்த நேரத்தில் பணவரவு மெதுவாக அல்ல, ஓட்டமாக உருவாகும் வாய்ப்பு உண்டு. ஆனால் வந்த பணத்தை காப்பது முக்கியம். தேவையற்ற செலவுகளை குறையுங்கள். சேமிப்பு தொடங்குங்கள். ஏனெனில் இந்த காலம் செல்வம் சேர்க்கும் அடித்தளம் அமைக்கும் காலம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகள் இருப்பது புதுசல்ல. உங்களை சிரித்தபடி பார்த்தாலும் உள்ளுக்குள் பொறாமை கொண்டவர்கள் இருக்கலாம். இந்த நல்ல நேரத்தில் அவர்கள் தாக்கம் குறையும். காரணம், உங்களின் ராசி பலம் உயர்கிறது. ஆனாலும் உங்கள் வெற்றியை எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டாட வேண்டாம். அமைதியாக வளர்வது நல்லது. ஒரு முக்கியமான ரகசியம், இந்த காலத்தில் அதிகாலை நேரம் உங்களுக்கு மிகச் சக்தி வாய்ந்தது. அதிகாலையில் மனதில் நினைத்தது நிறைவேறும் சக்தி அதிகம். வேண்டுதல் வையுங்கள். உங்கள் மனக்கனவுகளை தெளிவாக நினையுங்கள். இந்த காலத்தில் எண்ணங்களுக்கே சக்தி உண்டு. பலருக்கு உடல் சோர்வு, மன அழுத்தம் இருந்திருக்கும். அது குறையத் தொடங்கும். தூக்கம் மேம்படும். மன அமைதி வரும். உள்ளுக்குள் காரணமில்லாமல் நம்பிக்கை உருவாகும். அது சாதாரண உணர்வு இல்லை, நல்ல காலம் நெருங்கும் அறிகுறி. சில நேரங்களில் வாழ்க்கை முழுக்க இருள் போல தோன்றும். ஆனால் விடியற்காலைக்கு முன் இருள்தான் அதிகம். நீங்கள் அந்த விடியற்காலையின் முன் நிற்கிறீர்கள். அதனால் கடந்த துன்பத்தை நினைத்து மனமுடைய வேண்டாம். இப்போது உங்களுக்கான முக்கிய அறிவுரை, தள்ளி போடப்பட்ட காரியங்களை மீண்டும் தொடங்குங்கள். முன்பு தோல்வி அடைந்ததால் விட்டு போன முயற்சியை மீண்டும் செய்யுங்கள். இந்த முறை பலன் வேறு, நேரம் வேறு, விதி வேறு. உங்களின் உள்ளுணர்வு இந்த காலத்தில் கூர்மையாக இருக்கும். யார் உண்மையானவர், யார் போலியானவர் என்று தெரியும். யாரை நம்ப வேண்டும், யாரை விலக்க வேண்டும் என்பதும் தெளிவாகும். இந்த உணர்வை மதியுங்கள். ஒரு பெரிய மாற்றம் குடும்பத்தில் வரலாம். நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீரலாம். பேசாமல் இருந்தவர்கள் பேசலாம். தூரமானவர்கள் நெருங்கலாம். வீடு முழுக்க அமைதி உருவாகலாம். சிலருக்கு தெய்வ அருள் மிகவும் வலுவாக இருக்கும். எதிர்பாராத அருள் அனுபவம் கிடைக்கலாம். வேண்டியது நிறைவேறலாம். மனதில் நினைத்த கோரிக்கை திடீரென பலிக்கலாம். இன்னும் ஒரு மறைந்த யோகம் இருக்கிறது. நீங்கள் இழந்த மதிப்பு திரும்ப வரும். உங்களை குறைத்து மதித்தவர்கள் உங்களையே தேடி வரலாம். இது வெறும் வெற்றி அல்ல, மரியாதை திரும்பும் காலம். இந்த நேரத்தில் பயம் விடுங்கள். என்ன ஆகுமோ என்ற எண்ணத்தை விடுங்கள். நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தை பிடியுங்கள்.
ஏனெனில் எண்ணமே விதியை இழுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலம் உங்களுக்கு ஒரு சாதாரண மாதம் மாற்றமில்லை. வாழ்க்கை புத்தகம் புதிய பக்கம் திறக்கும் நேரம். நீங்கள் தயாராக இருந்தால் இந்த நேரம் உங்களை உயர்த்தும். தயாராக இல்லாவிட்டாலும் இந்த நேரம் உங்களை எழுப்பும். உங்கள் உள்ளத்தில் இப்போது ஒரு உறுதி வையுங்கள். இனிமேல் நான் வீழ்ச்சி பற்றி நினைக்க மாட்டேன், வளர்ச்சி பற்றி மட்டும் நினைப்பேன் என்று. அந்த உறுதியே இந்த யோகத்தை செயல்படுத்தும் முதல் படி. உங்களுக்கு வரப்போகும் அதிசயம் முதலில் சின்ன மாற்றமாக தெரியும். பிறகு அது பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அதை உணரத் தெரிந்தவர்களுக்கு இந்த காலம் பொற்காலம். நீங்கள் இதுவரை நடந்த பாதை சோதனையின் பாதை, இனி திறக்கப் போகும் பாதை சாதனையின் பாதை. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்கள் மட்டும் சாதாரண நாட்களாக இருக்காது. அவை விதி எழுதும் திருப்புமுனை நாட்கள். நீங்கள் இப்போது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தின் விளிம்பில் நிற்கிறீர்கள். பலர் கவனிக்காமல் கடந்துவிடும் நேரம் இது அல்ல. விழித்திருப்பவர்களுக்கு வரம் தரும் காலம். நீங்கள் நீண்ட காலமாக மனத்தில் சுமந்து வந்த ஒரு பாரம் இப்போது இறங்கப் போகிறது. உங்களை அழுத்தி வந்த சுமைகள் ஒன்றொன்றாக விலகும். அதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே தொடங்கியிருக்கலாம். காரணமில்லாமல் மனதில் தைரியம் வந்திருக்கலாம். திடீரென பழைய ஆசைகள் மீண்டும் நினைவுக்கு வந்திருக்கலாம். இவை அனைத்தும் நல்ல மாற்றத்தின் சைகைகள். இந்த காலத்தில் உங்கள் ராசிக்காரர்களுக்கு மறைந்திருந்த பல யோகங்கள் வெளிப்படும். குறிப்பாக முன்பு முயன்றும் முடியாத காரியங்கள் தானாக நகரும். இதுவரை ஒரு கதவு மூடப்பட்டிருந்தால் இப்போது 2 கதவுகள் திறக்கும். இதுதான் இந்த நேரத்தின் தனி சிறப்பு. பலர் உழைத்தும் பலனில்லாமல் இருந்ததற்கு காரணம் நேரம் ஒத்துழைக்கவில்லை என்பதுதான். ஆனால் இப்போது நேரமே உங்களோடு நிற்கும். இந்த மாற்றம் வந்த பின் அதே முயற்சிகள் வெற்றியாக மாறும். சிலருக்கு தொழிலில் பெரிய உயர்வு தோன்றும். தள்ளிப்போன ஒப்பந்தம் நடக்கலாம். காத்திருந்த வேலை கிடைக்கலாம். எதிர்பாராத நபர் மூலம் வாய்ப்பு திறக்கலாம். முன்னால் கவனிக்கப்படாத திறமை இப்போது வெளிச்சம் பார்க்கலாம். பணம் சம்பந்தமாகவும் நல்ல மாற்றம் தெரியும். வீண் செலவுகள் குறையும். சேமிக்க முடியும். வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு. சிலருக்கு புதிய வருவாய் பாதை உருவாகும். இதுவரை ஓடி ஓடி கிடைக்காத வசதி இப்போது மெதுவாக வந்து சேரும். ஒரு விஷயம் கவனியுங்கள். நல்ல நேரம் வரும்போது சோம்பல் வரக்கூடாது. இப்பொழுது நல்ல நேரம்தான் என்று நினைத்து முயற்சி குறைத்து விட்டால் யோகம் முழுமையாக திறக்காது. இந்த காலத்தில் செயலில் இருப்பவர்களுக்கு பலன் அதிகம். உங்கள் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் உள்ளுணர்வு இந்த நேரத்தில் மிகவும் கூர்மையாகும். சில முடிவுகளை எடுக்கும்போது மனசு சொல்லும் சைகையை கேளுங்கள். அது பல நேரம் தவறாது. யாரோ ஒருவரை நம்ப வேண்டாம் என்று உள்ளம் சொன்னால் கேளுங்கள். ஏதோ ஒரு வாய்ப்பை பிடி என்று மனம் சொன்னால் அதை தவற விடாதீர்கள். உறவுகள் தொடர்பாக நல்ல மாற்றங்கள் தெரியும். சண்டை குறையும். மனக்கசப்பு குறையும். பிரிந்தவர்கள் நெருங்கலாம். பேசாமல் இருந்தவர்கள் பேசலாம். வீட்டில் மகிழ்ச்சி தரும் செய்தி வரலாம். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு குடும்ப நிகழ்வு நடக்கலாம். சிலருக்கு திருமண யோகம் வலுப்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் பற்றிய நல்ல செய்தி வரும். சிலருக்கு வீடு வாங்கும் வாய்ப்பு. சிலருக்கு நிலம் சொத்து தொடர்பான நல்ல தீர்வு. இவை அனைத்தும் மெதுவாக உருவாகும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கையும் உண்டு. உங்கள் வெற்றி எல்லோருக்கும் மகிழ்ச்சி தராது. சிலருக்கு பொறாமை வரலாம். அதனால் உங்கள் திட்டங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். முடியும் வரை அமைதியாக செயல் செய்யுங்கள். அமைதியாக வளர்ந்த செல்வம் நிலைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் தெய்வ அருள் மிகவும் முக்கியம். காரணம் கிரக பலன் திறந்தாலும் தெய்வ அருள் அதை நிலைநிறுத்தும். அதிகாலை நேரத்தில் மனமாறி பிரார்த்தனை செய்தால் அதன் பலன் பல மடங்கு. நீங்கள் வேண்டியது உடனே கிடைக்கவில்லை என்றாலும் அந்த வேண்டுதல் சக்தியாக சேரும். ஒரு முக்கியமான மாற்றம் உங்கள் சிந்தனையில் நடக்கும். முன்பு பயந்த விஷயங்களில் தைரியம் வரும். முடியாது என்ற எண்ணம் மறையும். நான் செய்ய முடியும் என்ற உணர்வு உருவாகும். இதுவே வெற்றியின் தொடக்கம். சிலருக்கு பழைய தோல்விகள் நினைவில் வந்து தடுமாற வைக்கும். ஆனால் கடந்த காலத்தை இழுத்து வராதீர்கள். அது முடிந்த அத்தியாயம். இப்போது புதிய அத்தியாயம் திறக்கிறது. பழைய வலியை நினைத்து புதிய வாய்ப்பை இழக்காதீர்கள். இந்த காலத்தில் திடீர் நல்ல செய்திகள் வரும் தன்மை உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத நாளில் நல்ல தகவல் வரும். நீண்ட நாள் காத்திருந்த பதில் வரும். தாமதமான காரியம் முடியும்.
இது உங்களின் நல்ல நேரம் செயல்படத் தொடங்கிய அறிகுறி. மிக முக்கியமாக, இந்த காலத்தில் உங்களின் மதிப்பு உயரும். முன்பு உங்களை அலட்சியம் செய்தவர்கள் இப்பொழுது உங்களை மதிப்பார்கள். உங்கள் வார்த்தைக்கு எடை வரும். நீங்கள் சொல்வதை கேட்கத் தொடங்குவார்கள். இந்த மரியாதை பணத்தை விட பெரிய செல்வம். உடல்நிலை தொடர்பாகவும் சோர்வு குறையும். மன அழுத்தம் குறையும். உடம்பில் லேசான சக்தி அதிகரிப்பது போல் தோன்றலாம். இது நல்ல கிரக இயக்கத்தின் தாக்கம். இன்னும் ஒரு ரகசியம். நீங்கள் பல வருடமாக மனதில் வைத்திருந்த பெரிய கனவு ஒன்றிருக்கிறது. அதை யாரிடமும் சொல்லாமல் வைத்திருக்கலாம். அந்த கனவுக்கான கதவு இப்போது திறக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் அந்த ஆசையை விட்டுவிடாதீர்கள். மீண்டும் உயிர்ப்பியுங்கள். சிலருக்கு வெளிநாடு தொடர்பான வாய்ப்பு கூட உருவாகலாம். சிலருக்கு புதிய இடமாற்றம் நன்மை தரலாம். சிலருக்கு பழைய இடத்தை விட்டு புதிய தொடக்கம் வாழ்க்கையை மாற்றும். இந்த நேரத்தில் உங்கள் பேச்சில் கவனம் வேண்டும். கோபம் குறைய வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களின் கோபம் சில நல்ல வாய்ப்புகளை தள்ளிவிடும். அதனால் அமைதி காக்க வேண்டும். ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மை என்னவென்றால், நீங்கள் உள்ளத்தில் நினைப்பது வெளியில் நிகழ்வாக மாறும் நேரம் இது. அதனால் எதிர்மறை எண்ணம் வேண்டாம். நம்பிக்கை மட்டும் வேண்டும். நீங்கள் கடந்த காலத்தில் அழுத கண்ணீருக்கு பலன் வரும். அமைதியாக தாங்கிய வலிக்கு மதிப்பு வரும். நீங்கள் சுமந்த போராட்டம் வீணாகாது. இந்த நேரம் அதற்கான சாட்சி. நீங்கள் காத்திருந்த நேரம் வந்து கொண்டிருக்குது. உங்கள் பெயருக்கு மதிப்பு சேரும். உழைப்புக்கு பலன் சேரும். வாழ்க்கைக்கு ஒளி சேரும். இதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அதிர்ஷ்டம் விழித்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில நடக்கப் போகும் மிக ஆழமான மாற்றத்தை பற்றி பார்க்கலாம். பலருக்கு நல்ல நேரம் வரும்போது முதலில் வெளியில் மாற்றம் தெரியாது. உள்ளே சக்தி மாறும். சிந்தனை மாறும். பிறகு வாழ்க்கை மாறும். அதுதான் இப்போது உங்களிடம் நடக்கத் தொடங்குகிறது. இந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான ஒன்று தடை உடைதல். நீண்ட நாட்களாக நகராமல் இருந்த விஷயங்கள் திடீரென நகரும். எவ்வளவு முயன்றும் முடியவில்லை என்று விட்டுவிட்ட காரியமே இப்போது வெற்றியாக மாறும். அதனால்தான் இந்த காலத்தை சாதாரணமாக பார்க்கக்கூடாது. உங்களின் வாழ்க்கையில் இருந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் மெதுவாக அகலும். சில நேரம் காரணமே தெரியாமல் விஷயங்கள் கெட்டு போயிருக்கும். முயற்சி இருந்தும் பலனில்லை. உழைப்பு இருந்தும் முன்னேற்றம் இல்லை. அது இப்போது மாறும். உங்கள் முயற்சிக்கு பதில் வரத் தொடங்கும். சிலருக்கு தொழில் திடீரென உயர்வு தரும். சிறிய முயற்சி பெரிய பலன் தரும். முன்பு பலர் கவனிக்காத உழைப்பு இப்போது பாராட்டாக மாறும். நீங்கள் செய்ததை உலகம் காணும் நேரம் வரும். விருச்சிக ராசிக்காரர்களின் ஒரு மறைமுக பலம் பொறுமை. அந்த பொறுமை இப்போது பலனாக மாறும். நீங்கள் காத்திருந்த காலம் வீணாகவில்லை. அது அடித்தளம் அமைத்தது. இப்போது அதன் மேல் வளர்ச்சி கட்டப்படும். இந்த நேரத்தில் பண யோகம் பலமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும் அறிகுறி உண்டு. தடைப்பட்ட பணம் வரலாம். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கிடைக்கலாம். சிலருக்கு முதலீடு நல்ல பலன் தரலாம். சிலருக்கு தொழிலில் விரிவு. சிலருக்கு புதிய தொடக்கம் செல்வமாக மாறும். ஆனால் பணம் வருவது மட்டும் போதாது. அதை பாதுகாக்கும் ஞானமும் வேண்டும். இந்த காலத்தில் வீண் ஆடம்பர செலவு தவிர்க்க வேண்டும். சேமிப்பே எதிர்கால சக்தி. இந்த நேரத்தில் சேமித்தது பின்னர் பெரிய ஆதாரமாகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மதிப்பு மாற்றம் நடக்கப் போகிறது. முன்பு உங்களை லேசாக எடுத்தவர்கள் இப்பொழுது வேற பார்வையில் பார்க்கலாம். உங்களை தேடி வருவார்கள். உங்களிடம் ஆலோசனை கேட்கலாம். இது வெறும் மரியாதை அல்ல. விதி உங்களுக்கு தரும் நிலை உயர்வு. சிலருக்கு பழைய பகை முடியும். மன அழுத்தம் குறையும். நீண்ட நாள் வழக்கு, பிரச்சினை, தகராறு போன்றவை நல்ல திசை நோக்கி நகரலாம். சுமையாக இருந்த விஷயங்கள் லேசாகும். குடும்பத்தில் அமைதி உருவாகும் காலம் இது. வீட்டில் முன்பு இருந்த பதட்டம் குறையும். சிரிப்பு கூடும். நல்ல நிகழ்வுகள் பேசப்படும். வீட்டின் அதிர்வும் மாறும். இது சாதாரண விஷயம் அல்ல. குடும்ப அதிர்ஷ்டம் திறக்கும் அறிகுறி. சிலருக்கு புது வீடு யோசனை உருவாகும். சிலருக்கு நிலம் சம்பந்தமாக நன்மை. சிலருக்கு பழைய சொத்து பிரச்சனை முடிவு. இது எல்லாம் மெதுவாக உருவாகும். இப்போது ஒரு முக்கியமான ரகசியம். உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நினைத்தது நடக்கும் சக்தி அதிகம். அதனால் மனதில் பயம் வைத்து வாழக்கூடாது. நடக்குமா என்ற எண்ணம் விடுங்கள். நடக்கும் என்ற எண்ணம் வையுங்கள். இந்த காலத்தில் நம்பிக்கை விதியாக மாறும். சிலருக்கு ஆன்மீக ஈர்ப்பு அதிகரிக்கலாம். கோவில் செல்ல வேண்டும் என்று தோன்றலாம்.
மந்திரம் சொல்ல வேண்டும் என்று தோன்றலாம். இது சும்மா தோன்றுவதில்லை. உங்களை காக்கும் சக்தி உங்களை இழுக்கிறது. அதை அலட்சியம் செய்யாதீர்கள். இந்த நேரத்தில், அதிகாலை நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்து மனத்தில் வேண்டுதல் வையுங்கள். அது சக்தியாக சேரும். பலருக்கு இந்த காலத்தில் வேண்டிய விஷயம் திடீரென நிறைவேற வாய்ப்பு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் முன்பு தள்ளிப்போன ஒரு பெரிய ஆசை மீண்டும் எழும். அதை கைவிடாதீர்கள். அது இந்த காலத்தின் பரிசு ஆகலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில சமயம் கோபம் நல்ல வாய்ப்பை உடைக்கிறது. இந்த நேரத்தில் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அமைதியாக பேசுங்கள். காரணம், இந்த காலத்தில் சொற்களுக்கும் சக்தி உண்டு. நல்ல வார்த்தை நல்ல பலன் தரும். சிலருக்கு தூர பயணம் நல்ல மாற்றம் தரும். சிலருக்கு புதிய மனிதர்கள் வாழ்க்கையை மாற்றும். சிலருக்கு ஒரே சந்திப்பு வாழ்க்கை திருப்பும். அதனால் வரும் வாய்ப்புகளை சிறியதாக எண்ணாதீர்கள். மிக முக்கியமாக இந்த நேரத்தில் உங்கள் உடல் மொழி கூட மாறும். நம்பிக்கை தெரியும், தைரியம் தெரியும். அதனால் மற்றவர்கள் உங்களை வேற மாதிரி அணுகுவார்கள். இந்த மாற்றம் உள்ளிருந்து வரும். உங்களை பற்றி தவறாக நினைத்தவர்கள் உண்மை புரிந்து கொள்வார்கள். உங்களை விட்டு விலகியவர்கள் மீண்டும் வரலாம். இழந்த உறவுகள் திரும்பலாம். இது மனநிறைவை தரும். ஒரு மறைந்த யோகம் இன்னும் உள்ளது. நீங்கள் தொடங்க போகும் ஒரு விஷயம் அடுத்த பல வருட வளர்ச்சிக்கான விதையாகும். அதனால் இப்போது தோன்றும் சிறிய முயற்சியையும் அலட்சியம் செய்யாதீர்கள். சிலருக்கு கல்வி, தேர்வு, வேலைவாய்ப்பு தொடர்பான வெற்றி உண்டு. சிலருக்கு பெயர் புகழ் கூடும். சிலருக்கு மக்களின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் முயற்சி மேடையேறும் காலம் இது. நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்று: இந்த நேரம் உங்களுக்கு வெறும் நல்ல காலம் இல்லை, மறுபிறப்பு காலம். கடந்த சோதனைகளில் இருந்து எழும் காலம். நீங்கள் இதுவரை போராடி வந்தீர்கள். இனி பெரும் காலம். இதுவரை காத்திருந்தீர்கள். இனி கிடைக்கும் காலம். இதுவரை தாங்கினீர்கள். இனி உயர்வின் காலம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் விதி கதவு திறக்கிறது. தைரியமாக முன்னேறுங்கள். உங்கள் நேரம் உங்களை காத்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இப்பொழுது இந்த பலனின் மிக முக்கியமான நிறைவு பகுதியை பார்க்கலாம். இதுவரை சொன்ன அனைத்திலும் மறைந்திருந்த உண்மை ஒன்று இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதல்ல முக்கியம். அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி ஏற்கப் போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஏனெனில் நல்ல நேரம் வந்தாலும் அதை உணராமல் சிலர் கடந்து விடுகிறார்கள். சிலர் மட்டும் அதை பிடித்து வாழ்க்கையை உயர்த்தி கொள்கிறார்கள். நீங்கள் அந்த இரண்டாவது மனிதராக இருக்க வேண்டும். இந்த காலம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி தரும் காலம் மட்டுமல்ல, நிலை உயர்த்தும் காலம். நீங்கள் சாதாரணமாக நினைத்த சில விஷயங்களே எதிர்காலத்தில் பெரிய ஆசீர்வாதமாக மாறும். ஒரு தொலைபேசி அழைப்பு வாழ்க்கை மாற்றலாம். ஒரு சந்திப்பு அதிர்ஷ்டம் தரலாம். ஒரு முடிவு செல்வம் தரலாம். ஒரு முயற்சி பேர் தரலாம். அதனால இந்த நேரத்தில் வரும் வாய்ப்புகளை லேசாக எடுத்துக்கொள்ளாதீங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்த போராட்டம் உங்களை உடைக்கவில்லை, உருவாக்கியது. இப்பொழுது அந்த உருவாக்கத்தின் பலன் தெரியும். சிலர் பல வருடம் முயன்று அடையாததை இந்த நேரத்தில் குறுகிய காலத்தில் அடையலாம். காரணம் உழைப்பு மட்டுமில்லை, நேரம் ஆதரிக்கிறது. அதுதான் பெரிய வித்தியாசம். இந்த நேரத்தில் நீங்கள் நினைவில் வைக்க வேண்டிய 3 விஷயம்: முதல், பயம் விட வேண்டும். இரண்டாவது, வாய்ப்பு வந்தால் பிடிக்க வேண்டும். மூன்றாவது, தெய்வ நம்பிக்கை விடக்கூடாது. இந்த 3ம் இருந்தால் இந்த யோகம் முழுமையாக திறக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் மிகப்பெரிய பரிகாரம் என்னவென்றால், உள்ளத்தில் நன்றி உணர்வு வைப்பது. கிடைக்காததை நினைத்து வருந்தாமல் கிடைத்ததை நினைத்து நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லும் மனம் அதிர்ஷ்டத்தை இழுக்கும். அதோடு செவ்வாய்க்கிழமைகளில் மனமாறி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் ராசிக்கான சக்தி அதிகரிக்கும். வீட்டில் தீபம் ஏற்றுங்கள். உள்ளத்தில் வேண்டுதல் வையுங்கள். இது வெறும் வழிபாடு இல்லை, உங்கள் யோகத்தை உறுதி செய்யும் ஆன்மீக பூட்டு. சிலருக்கு இப்போது நடக்கும் சின்ன மாற்றம் பின்னர் பெரிய செல்வமாக மாறும். ஆரம்பத்தில் அது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அதில்தான் விதியின் ரகசியம் இருக்கும். நீங்கள் தள்ளி வைத்த கனவுகளை மீண்டும் எடுக்க வேண்டும். முன்பு பயந்து விட்டதை இப்போது தொடங்க வேண்டும். ஏனெனில் இந்த நேரம் துணிந்தவர்களுக்கு பலன் தரும். மிக முக்கியமாக யாரையும் ஒப்பிடாதீர்கள். உங்களுக்கான பாதை தனி, உங்கள் நேரம் தனி, உங்கள் அதிர்ஷ்டம் தனி. உங்களுக்காக திறக்கும் கதவு வேறு. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து, அந்த மே மாதம்தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது என்று சொல்லும் நேரம் வரும். அதற்கான விதை இப்போது விதைக்கப்படுகிறது. நீங்கள் காத்திருந்த நல்ல செய்தி வரும்.
நீங்கள் நம்பிய வேண்டுதல் பலிக்கும். நீங்கள் இழந்த மரியாதை திரும்பும். நீங்கள் நினைத்த உயரம் நெருங்கும். இதுதான் இந்த பலனின் ஆழமான உண்மை. விருச்சிக ராசி சும்மா எழாது. எழுந்தால் உச்சிக்கே செல்லும். அந்த எழுச்சி காலம் இது. நீங்கள் இதுவரை இருளில் நடந்திருந்தால் இப்போது ஒளி பாதை திறக்கிறது. இதுவரை சுமந்து வந்திருந்தால் இப்போது பலன் சுமந்து வரும். இதுவரை விதி சோதித்திருந்தால் இப்போது விதி பரிசளிக்கும். இன்று முதல் உங்கள் மனதில் ஒரு உறுதி வையுங்கள். நான் பயப்பட மாட்டேன். நான் பின்வாங்க மாட்டேன். என் நேரம் வந்துவிட்டது. அந்த நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலத்தை நம்பிக்கையோடு வரவேற்குங்கள். அதிர்ஷ்டம் கதவு தட்டுகிறது. அதை திறப்பது உங்கள் கையில். உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகட்டும். சந்தோஷம் நிலை கட்டும். குடும்பம் வளமுடன் இருக்கட்டும். நினைத்தது நிறைவேறட்டும். தெய்வ அருள் எப்போதும் துணையாக இருக்கட்டும். இத்துடன் இந்த பலன் நிறைவு பெறுகிறது. இந்த செய்தி உங்கள் மனத்தில் ஒளி ஏற்றியிருந்தால் அதை நம்பிக்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனெனில் நல்ல காலம் வருவது அல்ல, அது வந்துவிட்டது. நன்றி, வணக்கம்.